வணக்கம், நான் உங்கள் எஸ்வரப். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. இன்றைக்கான விளாக் எங்கே போகிறோன்னா, நம்ம பேக் டு பேக் நம்ம ட்ரிப் கமிட் ஆகிட்டும் இருக்கோங்க. அதனால் நம்ம இந்த ட்ரிப் எங்கே போகிறோன்னா ஊட்டி தாங்க போகிறோம். ஊட்டி போயிட்டு ஸ்டே பண்ணிட்டு நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க. சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம ட்ரிப் கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 8:07 ஆகுது. நம்ம இன்னும் எத்தனை மணிக்கு இன்னும் கிளம்புன்னு தெரில. இப்போ அதுதான் எல்லாமே எடுத்து பேக் பண்ணியாச்சு. அடுத்தது கொஞ்ச நேரம் கழிச்சு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். வணக்கம், நான் உங்கள் எஸ்ஆர்எஃப். நம்ம இப்போ கரெக்டாக எங்கே இருக்கோன்னா நம்ம பவானியில் இருக்கோங்க. பவானி வந்து ரீச் ஆகிட்டோம். நம்ம காரை நம்மளால தான் நிற்கிது. ஒரு டீ குடிக்கலான்னு வந்திருக்கோம். டீ நல்லா சூடாக இருக்குது. பார்த்தீங்கன்னா டைம் என்ன ஆகுதுன்னா டைம் 10:55. இன்னும் நம்ம கோயம்புத்தூருக்கு இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குங்கன்னா ஜஸ்ட் இன்னும் 200 கிலோமீட்டர் இன்னும் சாலிடாக இருக்குங்க. கரெக்டாக இன்னும் நம்ம 4.5 ஜர்னியா இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம கார் ஓட்டலங்க. இவ்வளவு நேரம் நம்ம அண்ணா ஓட்டி இருந்தாரு. நம்ம அண்ணா அங்க உட்காந்து டீ குடிக்கிறாரு, தெரியுதுங்களா? நெக்ஸ்ட் நம்ம டீ குடிச்சிட்டு பின்னாடி வேற ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா வாங்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு விளாக் கண்டினியூ பண்ணாங்க. எஸ்ஆர்எஃப் அவ்வளவுதாங்க. நம்ம டீ குடிச்சு முடிச்சியாச்சு. நம்ம எந்த கார்ல வந்திருக்கோம்னா நம்ம மாமாவோட கார்ல தாங்க வந்திருக்கோம். எந்த கார்னா பாருங்க, நம்ம தெரியுதுங்களா? நம்ம இந்த கார்ல தாங்க வந்துருவோம். அப்படியே அந்த ஐவிஸை பார்க்க நைட் டைம்ல ரொம்ப சூப்பரா இருக்குங்க. எப்படி இருக்குன்னா வச்சுக்கோங்க, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஒரு லாங் டிரைவ் கோயம்புத்தூர்லாம் போறோமா, அதனால அப்படியே நைட் டைம் அந்த வியூ பார்க்க செம்மையா இருக்கு. இருங்க உங்களுக்கு காட்டுறேன். எப்படி இருந்தது பாத்தீங்களா? சூப்பரா இருந்தது. சரஃபே இந்த டைம்ல பாருங்களேன், ஒரு வண்டி கூட இல்லை, எவ்வளவு சூப்பரா இருக்கிறேன். வணக்கம், நான் உங்க எஸ்ஆர்எஃப். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் தட்டி விட்டுக்கோங்க. நம்ம அவ்வளோதாங்க எஸ்ஆர்எஃப். இப்போ லாட்ஜில் ரூம் போல் வாங்கிட்டு முடிச்சுட்டு எழுந்துட்டோங்க. இப்போ டைம் பார்த்தீங்களா 6:30. இப்போ அவ்வளோதாங்க நாங்கள் கிளம்புறோம். 6:40. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம காரில் போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு விளாக் கண்டினியூ பண்ணுவோம். எஸ்ஆர்எஃப் அவ்வளோதான். நம்ம குளிச்சுட்டு எழுந்துட்டு பாருங்க, வண்டி காரில் கிளம்பி வச்சுக்கோங்க. எஸ்ஆர்எஃப் நம்ம அவ்வளோதாங்க, கொஞ்சம் சாப்பிட வந்துட்டோம். மார்னிங்கே ரொம்ப பசிங்க. அதனால் வந்து எந்த கண்ணன் ரெஸ்டாரண்ட் இருக்குங்க, சரி கண்ணன் மெஸ்ஸுன்னு இருக்குங்க. நம்ம இப்போது கண்ணன் மெஸ்ஸில் தான் சாப்பிட போகிறோம். என்ன சாப்பிட்றோன்னு கொஞ்ச நேரம் கழிச்சு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். எஸ்ஆர்எஃப் நம்ம இப்போ என்ன சாப்பிட வந்திருக்கோம்னா, நம்ம இட்லி ப்ளஸ்ஸு உளுந்த வடை தாங்க சாப்பிட வந்திருக்கோம். இதை சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். எஸ்ஆர்எஃப் ஆக்சுவலாக அங்கே எப்படி இருக்குதுங்கன்னா வச்சுக்கோங்களேன், நான் அங்கே சாப்பிட்டு இப்போ கை கழுவுன போனோங்க. கையில் அப்படியே உறைஞ்ச மாதிரி இருக்குங்க. அப்படி தண்ணி வச்சுட்டு தாங்க இருக்குது. அப்புறம் கொஞ்சமாக நம்ம சுடு தண்ணி வச்சு கேட்டு சுடு தண்ணி வாங்கி குடிச்சிட்டு தாங்க வந்தோம். இப்போ பாருங்களேன், அவ்வளோதான் ரீச் ஆகிட்டோம். நம்ம இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பிளேஸ், உங்களுக்கு எல்லா பிளேஸும் விசிட் பண்ணுறாங்க. நம்ம லாஸ்ட்டாக போனதுலேயே முடிஞ்ச அளவுக்கு நிறைய வீடியோ எடுக்க முடியல. இந்த டைம் நம்ம எல்லா வீடியோ எடுத்து சூப்பராக கவர் பண்ணுவோங்க. எஸ்ஆர்எஃப் நம்ம ஃபைனலி தொட்டப்பட்டா ரீச் ஆகிட்டோம். தொட்டப்பட்டாவோட வியூவில் நம்ம டாப்பில் இருக்கோம். வாவ், வெரி நைஸ், ரொம்ப சூப்பராக இருக்குங்களா? எஸ்ஆர்எஃப் ஆக்சுவலாக நம்ம உங்களுக்கு ஒரு மிஸ்ட்டு காட்டுறோம் பாருங்களேன். அந்த மிஸ்ட்டு எப்படி இருக்கு போது மட்டும் பாருங்களேன். எஸ்ஆர்எஃப்ஐ நம்ம நெக்ஸ்ட்டு எங்கே வந்திருக்கோன்னா, பொட்டானிக்கல் கார்டன் தாங்க வந்திருக்கோம்.
தெரியுதுங்களா? நம்ம இப்போ பொட்டானிக்கல் கார்டனுக்கு இன்னும் நமக்கு ஜஸ்ட் இன்னும் 450 மீட்டர் தாங்க இருக்குது. 450 மீட்டர் கழிச்சு உங்களுக்கு அங்கே என்னென்னலாம் இருக்குன்னு உங்களுக்கு மஸ்ட்டாக காமிக்கிறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு லாக் கண்டினியூ பண்ணுறேன். சரஃபு ஆக்சுவலாக நம்ம பொட்டானிக்கல் கார்டன் போகலான்னு நினச்சோம். பட் ஆனால் காஸ்ட் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால நம்ம அடுத்தது எங்கே போகிறோன்னா பக்ராலாவா ஏதோ ஒரு லேக்குங்க. அது என்ன லேக்னா ஒரே செகண்ட் வருங்க. ஏதோ ஒரு லேக்கு அது தெரியல. அங்கே போய்ட்டு லாக் எஸ்ஆர்எஃப்ஏ நம்ம ஆக்சுவலாக இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஃபைன் ஃபாரஸ்ட் வந்திருக்கோம். ஃபைன் ஃபாரஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். சூப்பராக இருக்குங்களா? எஸ்ஆர்எஃப்ஏ நம்ம அடுத்தது எங்கே வந்திருக்கோன்னா பைக்கார லேக் வந்திருக்கோங்க. பைக்கார லேக்கு கரெக்டாக நம்ம ஊட்டியிலிருந்து எத்தனை கிலோமீட்டர்னால் ஜஸ்ட் 62 கிலோமீட்டர்னு நினச்சேன். ஆனால் பட் 62 இல்லை 42 தான். 42 கிலோமீட்டருங்க. நம்ம இப்போ எப்படி வந்திருக்கோன்னா பைக்காரா வாட்டர் ஃபால்ஸ் தான் வந்திருக்கோம். தெரியுதுங்களா? இதுக்கு நம்ம வந்து நடந்தாங்க போகணும். இது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். சூப்பராக இருக்குங்களா? ரொம்ப முடியலைங்க ரொம்ப. ஆனால் ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நம்ம நடந்தே போயிடலாம். இருங்க நம்மளே கட்டுறேன். சரியா சார், அப்போ நம்ம வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு பேக் கண்டினியூ பண்ணுவோம். ஆனால் பட் ஆக்சுவலாக நான் என்ன நினச்சேன், ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் வந்தேன். ஆனால் பட்டு இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கேன். எனக்கு இது அப்படியே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தேன். ஸ்ட்ரெஸ் அப்படியே ஃபுல்லாக ரிலீஃப் ஆகிட்டு இப்போ எப்படி இருக்குன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப ஜாலியாக இருக்குது. நீங்களே யாரும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இடம் சூப்பராக இருக்குது. ஊட்டி இந்த டைமில் வாங்குவேன். சூப்பராக இருக்குது. எஸ்ஆர்எஃப் இருங்க பைக்கார லேக்கோட வியூ காட்டுறேன். எஸ்ஆர்எஃப் இந்த பைக்கர்ஸ் லேக்கோட வியூ மட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஆக்சுவலாக நம்ம உங்களுக்கு ஃபுல் வியூ காட்டுறேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்களேன். மறக்காமல் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். எஸ்ஆர்எஃப் நீங்கள் வந்தால் மறக்காமல் விசிட் பண்ணுறது பைக்காரா லேக். உண்மையாகவே இப்போ கொஞ்சம் ஆனால் தண்ணி கொஞ்சமாக தான் இருக்குது. கொஞ்சமாக இருக்கிறதுக்கு சூப்பராக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. இன்னும் ஒரு 2 months அப்புறம் வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நான் வருவோம். ஏன்னா நான் பார்த்தாச்சுங்களா. இன்னும் ஒரு 3 months கண்டிப்பாக வண்டியை ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு பின் டு பின் ரெஸ்டோர் பண்ணிட்டு சூப்பராக வருவோம் அடுத்த ரைட். எஸ்ஆர்எஃப் நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா 2 பஜ்ஜி, ஒரு டீங்க. கரெக்டாக ஆக்சுவலாக நம்ம இந்த கடையில் தான் குடித்தோம். என்னன்னே தெரியலிங்க, ஃபோன் கேமரா சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஃபோன் ஸ்டாண்டு வேறு உடஞ்சிடுச்சுங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. ஆனால் அப்பயும் செம சேல்ஸுங்க. இதுதான் நம்மளோட மதிய லஞ்ச். எஸ்ஆர்எஃப் நம்ம எல்லாரும் ஃபஸ்ட்டு தாங்க கோயிலுக்கு வருவோம். நம்ம லாஸ்ட்டாக தாங்க கோயிலுக்கே வந்திருக்கோம். இந்த கோவில் பேர் என்னென்னா ஸ்ரீ பாலா தண்டாயுதபாணி திருக்கோவில் இருக்குங்க. இதுக்கு பேர் என்ன போட்டிங்கன்னா இஎல்கே ஹில் முருகன் டெம்பிள்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடுங்க, மேப்பில் வந்துடும். நான் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு மேலே போயிட்டு விழா கண்டினியூ பண்ணுறேன். எத்தனை படிலாம் இல்லைங்க, படிலாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இது எப்படி இருக்குங்களா பார்த்துக்கோங்களேன். பக்கம் ஃபாரஸ்ட் தெரியுதுங்களா? பக்கம் ஃபாரஸ்ட்டு ப்ளஸ்ஸு கோயில். எஸ்ஆர்எஃப் நீங்கள் குட்டி மலேசியாவோட அந்த முருகர் பார்த்துருக்கீங்களா? இதுங்க உங்களுக்கு காட்டுறேன். குட்டி மலேசியாவில் எப்படி இருக்குங்களோ அதே மாதிரி அதோட ஷேப்ஸு எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ப்ளஸ்ஸு கலர் கூட அதே மாதிரி தான் இருக்கும். இருங்க காட்டுறேன். சூப்பராக இருக்குங்களா? கரெக்டாக மலேசியாவில் இருக்கிற மாதிரி அதோட வடிவமைப்பு அப்படியே இருக்குது. அவ்வளோதாங்க. நம்ம ஊட்டியை மோஸ்ட்டாக ஓவரால் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். இன்னும் நாளைக்கு இன்னும் 2-3 பிளேஸ் இருக்குது. கோயம்புத்தூர்லேயே இருக்குது. ஓகேங்களா? இது வந்து பார்ட் 1 போட போகிறேன். ஊட்டி வந்து பார்ட் 1 போட போகிறேன். அப்புறம் வந்து நாளைக்கு நம்ம என்னென்னலாம் ஷூட் எடுக்குமோ அதை பார்ட் 2 மொத்தம் நம்ம 2 வீடியோவாக போட போகிறோங்க. மறக்காமல் எல்லோரும் வாட்ச் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க.